அவர்களுக்கு ஓட்டு போட்டதனுடைய விளைவு இன்னைக்கு நம்முடைய மலையில நம்மளுடைய கடவுளுக்கு தீபம் வைப்பதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்கோம். இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை. சொல்றாரு சேகர் பாபு சொல்றாரு இது ஆன்மீக அரசுன்னு சொல்றாரு. ஒருத்தர் சொல்றாரு இது ராமராஜ்யம் மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இவ்வளவு கேவலமாக அவர்களை சித்தரிப்பாங்களான்னு எனக்கு இதுக்கு மேல புரியவே இல்லை. இஸ்லாமிய பக்கத்துல இருந்து அழுத்தங்கள் வரும், ஏதாவது பிரச்சனைகள் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டுரும் அப்படின்னு ஒரு அனுபவத்துல நாங்க இது போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை தெரிவிக்கிறாங்க. அது யாருங்க போகணும்? அது யாரு போகணும்? கோர்ட்ல போலீஸ் சொல்லணும் இது எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், எங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. அது உங்களுடைய தோல்வியை காட்டும். ஏன்னா இன்னைக்கு உள்துறையும் காவல்துறையும் முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருக்குது. எந்த இந்து மதத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி, எந்த இந்து மத கோயில்களை பாதுகாப்பேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே நீங்க அமைச்சரா வந்தீங்களோ, நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறது இதை விட மோசமான நிலைமை வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? சிக்கந்தர் தர்காவில இருந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம ஒரு நியாயம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. அந்த மக்களை காரணம் காட்டி இதுல இந்துக்கள் மட்டும் புரிய வேண்டியது இல்ல, தங்களை திரும்ப திரும்ப ஓட்டுக்காக இந்த சிறுபான்மையினர்னு சொல்லி எப்படி பகடைக்காயாக இந்த திமுக அரசு பயன்படுத்துது அப்படிங்கறத சிறுபான்மை மக்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த டெரரிசம் வந்தாலும் நாம் அவர்களை இஸ்லாமியர்களோடு கம்பேர் பண்றது இல்ல. ஆனால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அவர்கள் இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களாக சித்தரித்து பெரும்பான்மை மக்களோட மோத விடுறதுக்குள்ள வேலையை பார்த்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் காண்பதற்கு தயாராக இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. அதை அவர்கள் தான் உணரணும். இந்து சமய அறநிலையத்துறை போனது கேவலத்தின் உச்சக்கட்டம். கோயிலுடைய பணத்தை சுரண்டுவதை தவிர வேற ஏதாவது ஒரு பிரைம் அப்ஜெக்டிவ் இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்கான்னு பாருங்க. இதுக்கு பட்டை போடுறாரு, காவி உடுத்தி இருக்கிறாரு, அவர் ஐயப்பன் கோயில் போறாரு அப்படின்லாம் நீங்க சேகர் பாபுவை இந்து சமய அறநிலையத்துறைக்கு நல்லது செய்வாருன்னா யோசிச்சிட முடியாது. நீங்க சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக பாஜகவின் பொருளாதார பிரிவு மாநில அமைப்பாளர் டாக்டர் காயத்ரி அவர்கள். வாருங்கள், அவரோடு பேசுவோம். வணக்கம் மேடம். வணக்கம். நாம் கார்த்திகை தீபம் திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகேயனுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு. குறிப்பா இன்றைக்கு இந்து அறநிலையத்துறையே பாத்தீங்கன்னா மேல்முறையீடு போயிருக்காங்க. மதுரை கிளை உயர்நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ஏத்தலாம்னு சொல்லிட்டு. எதற்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கு இந்த அறநிலையத்துறை? திமுக அரசோட கையாலாகாத தனத்தையும் இந்துக்கள் மேல எப்படி ஒரு அராஜகத்தை அவர்கள் புகுத்துறாங்க அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு மிகப்பெரிய உதாரணமா நம்ம பார்க்கலாம். ஏன்னா இந்த மேல்முறையீடுக்கு போனது அந்த சிக்கந்தர் தர்காவினுடைய குழு அல்ல. எந்த இந்து மதத்தை பாதுகாக்கவும், இந்து மதத்தை வளர்க்கவும், இந்து கோயில்களை பராமரிக்கவும் இந்து சமய அறநிலையத்துறை ஏற்படுத்தப்பட்டதோ அந்த இந்து சமய அறநிலையத்துறை அதனை தடுத்து மேல்முறையீடு போயிருக்கு அப்படிங்கிறத விட கேவலமான ஒரு நிலை வேற எந்த மாநிலத்திலும் இது போல இருக்காது அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதே இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு, முழுக்க முழுக்க கோவில்களுடைய நிலங்களை எடுக்கிறதும் அதை பராமரிக்காமல் போகவும் அங்க இருக்கக்கூடிய உண்டியலை குறிவைத்தும். ஏன்னா கோயிலை நீங்க எப்படி பிரிப்பீங்க? வைணவ கோயில், சைவ கோயில், இல்ல சக்தி வழிபாடுன்னு பிரிக்கலாம். ஆனால் 10 லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ள கோயில், 5 லட்சத்துக்கு மேல வருமானம் உள்ள கோயில், வருமானம் இல்லாத கோயில்னு பிரிக்கும் பொழுதே இவர்களுடைய கேவலமான எதை குறிவைக்கிற புத்தி அப்படிங்கிறது புரியாமல் போய் திரும்பவும் அவர்களுக்கு ஓட்டு போட்டதனுடைய விளைவு இன்னைக்கு நம்முடைய மலையில நம்மளுடைய கடவுளுக்கு தீபம் வைப்பதற்கு கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்கோம். இது மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய படிப்பினை. ஏன்னா எல்முருகன் அவர்கள் வேலை தூக்குனதுனால நானும் திருத்தணியில வேலை தூக்குனேன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். உதயநிதிக்கு வேலை கொடுத்தது மட்டுமல்லாமல் எங்களுடைய திமுகல 80%
வந்து இந்துக்கள் இருக்காங்கன்னு ஒருத்தர் சொல்றாரு, சேகர் பாபு சொல்றாரு இது ஆன்மீக அரசுன்னு சொல்றாரு, ஒருத்தர் சொல்றாரு இது வந்து ராமராஜ்யம் மாதிரி இன்னைக்கு ஸ்டாலின் ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு. ஆனால் இவ்வளவு கேவலமாக அவர்களை சித்தரிப்பாங்களான்னு எனக்கு இதுக்கு மேல புரியவே இல்லை. அந்த அளவிற்கு மோசமா இன்னைக்கு நிலைமை போயிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்துக்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டிய நேரம் இது. மேம் இவங்க நாங்க மேல்முறையீடு போக காரணம் ஏன்னா இங்க வந்து 2 மதம் ரீதியான ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நாங்க மேல்முறையீடு போய்தான் ஆகணும். இவங்க சப்போஸ் இங்க தீபம் ஏத்துறாங்க அப்படின்னா இஸ்லாமியர் பக்கத்துல இருந்து அழுத்தங்கள் வரும், ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும், சட்ட ஒழுங்கு கெட்டுரும் அப்படின்னு ஒரு ஒரு அனுமானத்துல நாங்க இது போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் தெரிவிக்கிறாங்களே. அது யாருங்க போகணும்? அது யாரு போகணும்? கோர்ட்ல போலீஸ் சொல்லணும் இது எங்களுக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், எங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு. அது உங்களுடைய தோல்வியை காட்டும். ஏன்னா இன்னைக்கு உள்துறையும் காவல்துறையும் முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருக்குது. எந்த இந்து மதத்தை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி, எந்த இந்து மத கோயில்களை பாதுகாப்பேன்னு சொல்லி உறுதிமொழி எடுத்து இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே நீங்க அமைச்சரா வந்தீங்களோ, நீங்க இன்னைக்கு கோர்ட்டுக்கு போறது இதை விட மோசமான நிலைமை வேற எங்கேயாவது இருக்க முடியுமா? நான் அதுதான் சொல்றேங்க. சிக்கந்தர் தர்காவில இருந்து இன்னைக்கு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம வந்து ஒரு நியாயம் இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த 2 தரப்புக்கும் எது நியாயம்ன்றத கோர்ட்டு சொல்லட்டும். அதுவும் ஒரு தரப்பு மக்கள், அந்த தரப்பு மக்களும் இங்க இருக்காங்க, அவர்களுடைய நியாயம் புண்பற்ற கூடாதுன்னு நினைக்கிறத கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா இந்த இந்தியாவுல நமக்கு தெரியும் எப்ப இஸ்லாம் உள்ள வந்தது, எப்ப கிறிஸ்தவம் உள்ள வந்தது, இங்க இருக்கக்கூடிய ஆதி சனாதனம் எது அப்படிங்கிறது இங்க இருக்கிற மக்களுக்கு தெரியும். ஆனால் அதுல ஒரு குழப்பம் வரும் பொழுது, ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க 2000 வருஷத்துக்கு மேல உள்ள திருப்பராய்த்துறை கோயில், உங்களுக்கு திருச்செந்தூரை கோயில் நிலமே வக்ஃபுன்னு சொல்லி வந்ததுனாலதான் இன்னைக்கு வக்ஃபு சட்டமே வந்தது. சோ இங்க இருக்கக்கூடிய அரசியல் தான் இங்க இருக்கக்கூடிய மக்களை பிளவுபடுத்துவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு. அந்த மக்களை காரணம் காட்டி இதுல இந்துக்கள் மட்டும் புரிய வேண்டியது இல்ல, தங்களை திரும்ப திரும்ப ஓட்டுக்காக இந்த சிறுபான்மையினர்னு சொல்லி எப்படி பகடைக்காயாக இந்த திமுக அரசு பயன்படுத்துது அப்படிங்கிறத சிறுபான்மை மக்களும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த டெரரிசம் வந்தாலும் நாம் அவர்களை இஸ்லாமியர்களோடு கம்பேர் பண்றது இல்ல. ஆனால் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் அவர்கள் இஸ்லாமியர்களை சிறுபான்மை மக்களாக சித்தரித்து பெரும்பான்மை மக்களோட மோத விடுறதுக்குள்ள வேலையை பார்த்து அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் காண்பதற்கு தயாராக இருக்கிறது தான் இங்க பிரச்சனை. அதை அவர்கள் தான் உணரணும். இந்து சமய அறநிலையத்துறை போனது கேவலத்தின் உச்சக்கட்டம். இல்ல அவங்க மேல்முறையீடு போனதனுடைய காரணம் இதை செஞ்சிடக்கூடாது, தீபம் ஏற்றிடக்கூடாது அப்படின்றதுனாலதான் மதுரை கிளை அந்த உயர்நீதிமன்றத்துல 2 தரப்பு வாதங்களையும் கேட்டுட்டு தான் தீர்ப்பே கொடுக்குறாங்க. அதையும் மீறி போறாங்கன்னா இது ஏத்திடக்கூடாது அப்படின்ற எண்ணத்துல தானே இவங்க மேல்முறையீடே போறாங்க அறநிலையத்துறை. கண்டிப்பாக. ஆனால் இதுல நீங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கோயில் சார்பாக ஈவோ சைட்ல இருந்துதான் அந்த விளக்கையே ஏத்தணும்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுதான் நம்ம அந்த தீர்ப்புல பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும் பொழுது அப்ப இது யார் கையில வருது? இந்து சமய அறநிலையத்துறை கையில வருது. இந்து சமய அறநிலையத்துறை என்ன சட்டம் சொல்லுதுன்றதை இன்னைக்கு யாருமே ஃபாலோ பண்றது இல்ல. இந்து சமய அறநிலையத்துறை கோயிலை கட்டுப்படுத்துவது அல்ல. நல்ல திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கணும். நமக்கு இந்து சமய கோயில்கள்ல அக்கவுண்ட்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா அதை நிர்வகிக்கவும், உள்ள ஏதாவது பிரச்சனை வந்தா அதை சரி பண்ணி திரும்ப நீ வெளியில வந்துடணும், இதுதான் அவங்க சொல்றது. ஆனா 95% கோயில்கள்ல ஆடிட்டிங் நடந்திருக்கான்னு பாருங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கான்னு பாருங்க. கோயிலுடைய பணத்தை சுரண்டுவதை தவிர வேற ஏதாவது ஒரு பிரைம் அப்ஜெக்டிவ் இந்து சமய அறநிலையத்துறைக்கு இருக்கான்னு பாருங்க. இதுக்கு பட்டை போடுறாரு, காவி உடுத்தி இருக்கிறாரு, அவர் ஐயப்பன் கோயில் போறாரு அப்படின்லாம் நீங்க சேகர் பாபுவை வந்து இந்து சமய அறநிலையத்துறைக்கு நல்லது செய்வாருன்னா யோசிச்சிட முடியாது நீங்க. ஓகே மேம். ஆனா நயினா நாகேந்திரன் பேசும்போது சொல்றாரு இதுலயும் நாங்கள் சட்ட போராட்டம் நடத்தி வென்று வருவோம் அப்படின்னு கேக்குறாங்க. தீர்ப்பு ஒருவேளை இந்த மாதிரி இவங்க மேல்முறையீடு போறதை காரணம் மென்ஷன் பண்ணி சொல்றாங்க சட்ட ஒழுங்கு கெட்டுரும் அப்படின்னு சொல்லி போறது அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டால் என்னவாக இருக்கும்? இந்துக்கள் அப்போதும் அமைதியா தான் இருந்துட்டு இருப்பாங்களா கடவுளை வணங்கக்கூடியவர்கள்? இல்ல, கண்டிப்பா அமைதியா இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நம்முடைய மக்கள் வந்து கர்மா மேல மிகப்பெரிய நம்பிக்கை உடையவர்கள். விதி என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடக்கணும். நமக்கு ஒரு தவறு நடக்குது அப்படின்னா கூட நீ தப்பு செஞ்சுட்ட, உன்னால இது நடந்தது அப்படின்னு இந்துக்கள்ல பெரும்பான்மை சொல்றது இல்ல. நான் என்ன தப்பு செஞ்சேனோ, நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்,
அப்படிதான் மக்கள் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கும் நீங்க பாருங்க, எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நான் சொல்லுவேன், நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ இப்ப வந்து அனுபவிக்கிறேன்னு சொல்லுவேனே தவிர, எக்ஸ் எனக்கு கெடுதல் பண்ணிட்டாரு, ஒய் எனக்கு கெடுதல் பண்ணிட்டாருன்னு சொல்லக்கூடிய மாண்பே சனாதனத்துல இல்ல. அப்போ இங்க மக்கள் வெகுண்டெழுந்து அதற்கு உரிமை கேட்கலாமே தவிர அராஜகத்துக்கு என்னைக்குமே நீங்க போக மாட்டாங்க. அதற்கு மிகப்பெரிய உதாரணம் 6 லட்சம் பக்தர்கள் வந்து முருக மாநாடு மதுரையில எந்த விதமான சின்ன குழப்பமும் நடக்கலன்னு நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு நடிகனை பார்க்க வந்து 41 பேர் இறந்த சம்பவம் எங்க இருக்குது? 6 லட்சம் பேர் வந்து ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காமல் அவ்வளவு கட்டுக்கோப்பாக வந்த ஒரு கும்பல் எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க. அப்போ எதை நோக்கி இந்த சனாதனமோ இந்த சனாதன மக்களோ பழக்கப்பட்டிருக்காங்க, எப்படி நடந்துப்பாங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அந்த முருக மாநாடு. ஓகே மேம். இன்னொரு பக்கம் ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அவங்கள நாங்க என்ன சிவப்பு கம்பளம் போட்டா வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் பயங்கரமா காட்டமா பேசியிருந்தாரு. இங்க இந்தியாவுல அந்த ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்கு ஆதரவாக பொதுநல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய முகாந்திரம் கூட தெரியல, ஆனா பொதுநல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. அவங்கள போக சொல்லக்கூடாது. எப்படி இப்படி மனநிலை இந்தியாவுல வருது இப்படி எல்லாம் மனு தாக்கல் பண்ற அளவுக்கு? ஏங்க, இந்தோ சீனா பாய் பாய்னு சொன்ன மக்கள் நம்மளுடைய மக்கள்ங்க. இந்த மண் வந்து பெரியார் மண்ணுன்னு சொல்றாங்கல்ல, அந்த மானங்கெட்ட மண்ணு வந்து மதராச பட்டணத்தை நீங்க லண்டன்ல இருந்தாவது ஆளணும், இந்தியா முழுக்க விடுதலை கொடுத்தா கூட பரவாயில்ல, எங்களுக்கு நீங்க ஆளணும்னு சொன்ன கேடு கெட்ட மக்கள் நிறைஞ்ச மண்ணு இங்க ஒரு குரூப் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க கிட்ட இதை விட நீங்க வேற என்ன எதிர்பார்க்க முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இதே தமிழகத்துல என்ஐஏ வந்து ரோஹிங்கியாக்களை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போனதை நீங்க பாக்குறீங்க. ஆனால் இதுவும் ஒன்ஸ் அகைன் நான் சொல்றேன், இதை மத ரீதியாக அவர்கள் அணுகுகிறார்கள். ரோஹிங்கியாக்களை இஸ்லாமியர்களாக அவர்கள் பார்க்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது நம்ம வந்து ஆதரவு கொடுக்கறதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களோட ஓட்டை நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சாதாரண இஸ்லாமியர்கள் நம்முடைய சகோதரர்கள், அவர்களுக்கு அது புரியும். உலகத்திலேயே இஸ்லாமியர்கள் சேஃபா இருக்கக்கூடிய நாடு ஆப்கானிஸ்தானோ பங்களாதேஷோ பாகிஸ்தானோ அல்ல, பாரதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லாவே புரியும். ஏன்னா இந்த ரோஹிங்கியாக்கள் என்னெல்லாம் அட்டூழியம் வெஸ்ட் பெங்கால்ல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அநியாயமாக வந்து ஆதார் கார்டை வந்து போலியாக வாங்கி ஓட்டுரிமை வைக்கிற வரைக்கும் இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி அந்த பதவியினுடைய ஆசையினுடைய உச்சத்துல இந்த நாட்டுக்கு வரக்கூடிய தீங்க கூட கவலைப்படாம செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நாம பார்க்கணும். ஏன்னா இந்த ரோஹிங்கியா முஸ்லிம்கள் அப்படிங்கிறவங்க இஸ்லாமியர்கள் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அவர்கள் வெளிநாட்டிலிருந்து ஊடுருவி இந்தியாவிற்குள் வந்தவர்கள். அவர்கள் வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் குடி வந்தவர்கள். இததான் நாம பார்க்கணும். இப்படி ஒரு பிரிச்சு பார்க்கிற தன்மை இருந்துச்சுன்னா அங்க பிரச்சனையே வராது. ஆனால் அரசியல்வாதிகள் அவர்களுடைய கேவலமான அரசியலுக்கு அவர்களை இஸ்லாமியர் நீங்க பார்த்திருப்பீங்க, பாலஸ்தீனத்துக்கு ஆதரவு அப்படின்னு நீங்க போடுவாங்க. ஆனால் இங்க இருக்கிற 26 பேர் இறந்து போனப்போ இவங்க எல்லாம் எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியல. அடுத்தடுத்து ஒரு அநியாயங்கள் நடக்கும் போது என்ன பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு குண்டு வெடிப்பு நடந்த பொழுது கூட அவ்வளவு கேவலமா சொல்றாங்க, பீகார் எலெக்ஷன் வந்ததுனால இது நடந்ததுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு மோசமாக ஒரு மனநிலையோட இங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இன்னமும் நமக்கு சட்டம் மேல நம்பிக்கை இருக்குது. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, அயோத்தியில காவி கொடியை மேல ஏத்துனாங்க. இந்து சமய கொடியை ஏத்தும் பொழுது நாம எல்லாருமே நினைச்சது என்னன்னா, ஒரு 500 வருஷத்துக்கு மேல உள்ள வருத்தம் அது நிறைவடைஞ்சிருக்குது. 300 வருஷத்துக்கு மேல உள்ள பிரச்சனை, 150 வருஷமா சட்ட போராட்டம் நம்ம நடத்திருக்கோம். இதுதான் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது. இங்க வந்து பெரும்பான்மை இருக்கு, நான் என்ன வேணா செய்வேன் அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய மத்திய ஆட்சியாளர்கள் சொல்லல. எப்படி சட்டத்தின் மூலமாக ஒரு விஷயம் நடக்கணுமோ அது வரைக்கும் வெயிட் பண்ணி அத்தனை விஷயங்களையும் பார்த்துதான் நம்ம அங்க அந்த வேலையை செஞ்சாங்க. அது போல இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு சட்டத்தின் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது ரோஹிங்கியா இஸ்லாமியர்கள், ரோஹிங்கியாக்கள் அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். அவர்கள் இந்தியர்கள் அல்ல.
இந்தியாவிற்கு சட்டவிரோதமாக வந்தவர்கள். அவர்களை எந்த விதத்திலும் நாம் சகோதரர்களாக பாவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள் ஊடுருவல்காரர்கள். ஊடுருவல்காரர்களுக்கு சட்டத்தின் மூலமாக என்ன தண்டனை வழங்கணுமோ அதை தான் வழங்கணும். அப்ப நான் சொல்றேன், யாரு இந்த பொதுநல வழக்கு போட்டாங்களோ அந்த பொதுநல வழக்கு போட்டவங்களை நம்ம என்னையே விசாரிக்கணும். அவர்களுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குன்னு. எப்படி வந்து அல்ஃபதா யூனிவர்சிட்டிக்குல வந்து ஒரு டாக்டருக்கு படிச்சவங்க ஒரு மிகப்பெரிய ஆயுதம் தாங்கிகளாக இல்ல ஒரு கம்யூனிகேஷனை வந்து டிரான்ஸ்பர் பண்றவங்களாக இவர்கள் இயக்கி வைக்க முடிஞ்சது அப்படின்னா அதற்கு பின்னால எவ்வளவு பெரிய டெரரிசம் இருக்கு அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது. ஆனால் எனக்கு இன்னும் நம்முடைய சகோதர இஸ்லாமியர்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நாம் சகோதரர்கள் ரோஹிங்கியாக்களோ இல்ல ஆப்கானிஸ்டோ பாகிஸ்தானிஸோ அவர்களுடைய சகோதரர்கள் அல்லங்கிறது புரியும் அப்படிங்கறத நான் உணர்றேன். குறிப்பா நம்மளுடைய அரசு பாத்தீங்கன்னா அவங்களை வந்து சட்டவிரோத குடியேறிகள் அப்படின்னு வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல இவங்க ஒரு பக்கம் பொதுநல மனு போட்டாலுமே ஐநாவுல நம்ம வந்து இந்த அகதிகள் பாதுகாப்புன்ற உடன்படிக்கை நம்ம கையெழுத்து போட கிடையாது. அப்ப எந்த அடிப்படையிலும் அவங்களுக்கு சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு இதே ஒரு நமக்கு தீர்மானம் எந்த ஒரு அழுத்தமும் கிடையாது. இந்த பொதுநல மனு போட்டவங்க எத்தனையோ நம் நாட்டில் குழந்தைகள் ஏழை குழந்தைகள் இருக்காங்க, அவங்களுக்கான உணவு உறைவிடம் எல்லாம் வேணும், அதுக்காக போட்டிருக்கீங்களா? இப்ப ரோஹிங்கியா முஸ்லிம்களுக்காக நீங்க போடுறீங்களேன்னு நீதிபதி கேட்டிருக்காரு சூரியகாந்த். அதற்குடைய பதில் என்னவாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? அது அவங்க என்ன வேணா ரீசன் சொல்லுவாங்கங்க. நீங்க பாத்திருப்பீங்க சமீபத்துல வந்து இந்த நாய்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் பொழுது யாரு ரோட்டுக்கு வந்து அழுதாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ப்ளூ கிராஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து எல்லாம் பேசுவாங்க. ஆனால் அவர்கள் கார்ல போகக்கூடியவர்களாக இருப்பாங்க. நடு ரோட்ல ஒரு குழந்தைய கடிச்சு கொதரும் பொழுதோ வயசானவங்களை ஓடி ஓடி விரட்டும் பொழுதோ இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு அவர்களை கூட அரசியல் லாபமும் அரசியல் பின்னணியும் கொண்டு நீங்க 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க பாத்திருப்பீங்க ஒரு நடிகை பொதுவெளியில அவ்வளவு பெரிய கூட்டம் போட்டு பேசுறாங்க. நாய்கள் கடிக்குதுங்கிறதுக்காக நீங்க அவங்களுக்கு எதிராக செயல்படுவீங்களான்னு, வேற எப்படி செயல்படணும்னு. அதே போலதான் நாட்டிற்கு எதிராக யார் உள்ள நுழைஞ்சாலும் அவர்களை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படிதான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். அதே போலதான் இந்த சிஏஏக்கும் அவ்வளவு வந்து பொய்யான தகவல்களை பரப்பி ஷாஹின் பாக், சென்னையின் ஷாஹின் பாக், இங்க உள்ள ஷாஹின் பாக் அப்படின்லாம் எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தினாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து நமக்கு 3 வருஷத்துக்கு மேல ஆகுது. இதுவரைக்கும் இந்தியாவில் உள்ள ஏதாவது ஒரு இஸ்லாமிய சகோதரர்களுடைய குடியுரிமை எடுக்கப்பட்டிருக்கான்ட்டு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியணும்? சிஏஏக்கும் இந்தியர்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. வெளிநாடுகளில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய அகதிகள் உள்ள வருவதற்கு உள்ளதுங்கிறத எப்படி திரிச்சு இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுடைய குடியுரிமையை பறிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி முழுக்க முழுக்க கேவலமான அரசியலை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் அவங்க. அதனால அவர்களுடைய சுய லாபத்திற்காக என்ன பொய் வேணா சொல்றதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா முதலமைச்சரே பப்ளிக்கா பொய் சொல்லக்கூடிய நாடாக நம்முடைய மாநிலம் மாறி போச்சு அப்படிங்கிறத நீங்க பாக்கணும். அவர் ஒரு 1 வீக்குக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் ஒரு ட்வீட் போடுறாரு, வந்து அதிகம் காசு நம்மிடம் வாங்கு, தமிழக மக்களை நாமம் போடு அப்படிங்கிறது. அப்ப இது இந்து மத உணர்வுகளை வந்து புண்படுத்தக்கூடியதாக இல்லையா? நாமம் வந்து இந்து சமய மக்களுடைய மத நம்பிக்கை இல்லையா? அந்த மத நம்பிக்கையை நீங்க கேலிக்குரிய பொருளாக்கி நீங்க உங்களால போட முடியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய கட்சியிலும் சேர்ந்து இருக்கிற 80% இந்துக்களை நான் என்ன செஞ்சாலும் இவங்க சோத்தால் அடித்த பிண்டங்கள், காசு கொடுத்தா எனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்ற தைரியத்தை தவிர வேற என்ன இவங்களுக்கு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அதனால அவங்க என்ன பொய்ய வேணா சொல்றதுக்கு தயாராக இருப்பாங்க. அதற்கு பிறகு பகிரங்க மன்னிப்பு கேட்கவும் தயாராக இருப்பார்கள். நான் இதை ஏன் பகிரங்க மன்னிப்புன்னு சொல்றேன் அப்படின்னா, வந்து நீங்க பாத்திருப்பீங்க வீர சவார்கர்ல இருந்து எத்தனை முறை ராகுல் வந்து பேசி கோர்ட்ல போய் மன்னிப்பு கேட்டாரு அப்படிங்கிற சரித்திரம் நம்ம கிட்ட இருக்குது. அதனால இவர்கள் பகிரங்க மன்னிப்பு கோர்ட்டு குட்டும் பொழுது சொல்வதற்கு கூட தயங்காதவர்கள். நான் 2 கேள்வி கேட்டேன். ஒண்ணு திருப்பரங்குன்றம், அப்புறம் இந்த ரோஹிங்கியா முஸ்லீம்கள். திருப்பரங்குன்றத்திலையும் எந்த ஒரு இஸ்லாமிய சகோதரர்களும் மேல்முறையீட்டுக்கு போகல, அறநிலையத்துறை போகுது. இங்க ரோஹிங்கியா முஸ்லீம்கள் வந்து நம்ம வெளியே விரட்டிடக்கூடாது, அவங்க இங்கதான் இருக்குன்னு சொல்லி எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாத ஒருத்தர் பொதுநல மனு தாக்கல் பண்றாங்க. எந்த ஒரு இஸ்லாமியரும் பண்ணல. ஆனா இப்படி இருக்கும் போது ஏதோ ஒரு வகையில யாரோ தூண்டுதலின் பேர்ல தான் இங்க திட்டமிட்டே செய்யப்படுது. இதுல இஸ்லாமியர்களுக்கு இதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்ல. திருப்பரங்குன்றமாக இருந்தாலும் சரி, ரோஹிங்கியா முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்கிறது யார்?
செய்யறது அததான் வந்து நம்முடைய புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடிக்கணும். வெளிநாட்டுல இருந்து உள்ளுக்குள்ள பணம் வருதா, அதன் மூலமாக ஒரு சதி அரங்கேறுதா, இல்ல இவர்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சி. ஏன்னா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மீண்டழவே முடியாதுன்ற இடத்துக்கு அவங்க அதல பாதாளத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அந்த காழ்ப்புணர்ச்சியை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியும்? தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க, ஒவ்வொரு இடங்கள்லயும் பிஜேபிக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குது, கூட்டணிக்கு, என்டிஏ கூட்டணிக்கு எவ்வளவு பெரிய ஆதரவு இருக்குன்னு பார்க்கணும். ஆனால் பிஜேபியை எப்போது இவங்க மதவாத கட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த கடந்த 11 வருஷத்துல நீங்க பாருங்க, எந்த மதவாத போராட்டமோ புரட்சியோ இந்தியாவில வந்திருக்குதான்னு இவங்க பார்க்கணும். காங்கிரஸ் பீரியட்ல எப்படி இருந்தது, இவங்க பீரியட்ல எப்படி இருந்தது? சமூக நீதி, ஜாதி இல்லை, நாங்க வந்து பேருக்கு பின்னால் உள்ள ஜாதியை அழிச்சிட்டோம்னு பேசுவாங்க. தமிழகத்துல கடந்த 4.5 வருஷங்கள்ல எவ்வளவு ஜாதி ஆணவ கொலைகளாக இருக்கட்டும், கொடூரங்களாக இருக்கட்டும், ஜாதிய வன்முறையாக இருக்கட்டும் இந்த தமிழகத்துல நடந்திருக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல தேவையில்லை. பட்டியலினத்தவர்களுடைய தேசிய ஆணையம் சொல்லுது. இந்தியாவிலேயே அதிக அளவுக்கு இன்னைக்கு எஸ்சிக்களுக்கு குற்றம் நடக்கக்கூடிய இடமாக தமிழகம் இருக்குது. மேனுவல் இதை வந்து ஆபரேட் பண்றது இந்தியாலேயே தமிழகம் தான் முதலிடத்துல இருக்குதுன்னு சொல்லுது. அப்ப அந்த அளவிற்கு பேசுவது ஒன்றாகவும் செய்கை ஒன்றாகவும் இருக்குது. இதற்கு பின்னாடி அதாவது பிஜேபியே இவங்க வந்து வன்முறையை தூண்டக்கூடியவர்கள், ஹிந்துத்துவா அப்படிலாம் பேசுவாங்க. ஆனால் இங்க முழுக்க முழுக்க வன்முறையை தூண்டக்கூடியவர்களாக இவர்கள் இருக்காங்க. நீங்க மறைஞ்ச ஒருத்தரை நான் சொல்றதாக தப்பா நினைக்க கூடாது. நெல்லை கண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவர் மேலப்பாளையம் நினைக்கிறேன், இல்ல திருநெல்வேலியில ஒரு இடத்துல பேசும்போது சொல்றாரு, இஸ்லாமிய சகோதரர்களை பார்த்து இன்னும் நீங்க அமித்ஷாவை வந்து போட்டு தள்ளாம வச்சிருக்கிறீங்களேன்னு. இதுல 2 விஷயம் நீங்க பார்க்கணும். இஸ்லாமியர்கள் அப்படின்னா போட்டு தள்ளக்கூடியவர்கள்னு எவ்வளவு கேவலமான உனக்கு ஒரு மனப்பான்மை இருந்தது. அவர் அரசு செய்யப்பட்டார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை நாமளும் அவங்களும் சகோதரர்களாக பார்த்தால் கூட இந்த அரசியல்வாதிகள் எப்படி இவர்களை துண்டாடி அதன் மூலமாக ஓட்டு வேட்டை நடத்துறது அப்படிங்கறதுலதான் குறிப்பா இருக்கிறாங்க. அதனாலதான் நீங்க ஏடிஎம்கேல ஒருத்தர் போகும்பொழுது, ஒரு மஸ்ஜித்துக்கு போயிட்டு ஓட்டு கேட்க போகும்போது அந்த தெருக்குள்ளேயே வரவிடாம எதிர்கட்சிகள் செஞ்சது அப்படிங்கறத நீங்க மறந்துடக்கூடாது. இதுதான் நாம வந்து நோட் பண்ணிட்டே இருக்கணும். இது கண்டிப்பாக புலனாய்வு துறையினரால் விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். இதற்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க? இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளா, இல்ல வெளியில இருக்கக்கூடிய சதியா, பணம் இதற்கு வந்து செலவழியப்படுகிறதா? ஏன்னா நீங்க வந்து 370 அப்ரகேட் பண்றதுக்கு முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க, டிமானிட்டைசேஷன் வந்த பிறகு ஸ்டோன் பெல்டிங் காஷ்மீர்ல அவ்வளவு தூரம் கம்மியாச்சு. அதற்கு பிறகுதான் நம்ம வந்து அங்க சட்டம் ஒழுங்கெல்லாம் சரி பண்ணி 370 கொண்டு வந்தோம். அது போல இங்க பின்னாடி யார் இருக்காங்கன்றதை ஐடென்டிஃபை பண்ணாதான் வந்து இந்த மாதிரி உள்ள விஷயங்களுக்கு அவர்கள் செய்வதற்கோ பேசுவதற்கோ சொல்வதற்கோ தயங்குவார்கள். ஓகே மேம், எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு நேரத்தை ஒதுக்கி பதில் அமைக்க ரொம்ப நன்றி மேம். தொடர்ந்து பேசுவோம். வணக்கம்.